தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளுக்கு நஷ்டஈடு அமைச்சர் சந்திரசேகரின் சர்ச்சைக்குரிய அறிவிப்பு. காணி கபலீகர வர்த்தமானியை ஆட்சேபித்து சுமந்திரன் அதிரடி வழக்கு தாக்கல். இந்திய விமான விபத்து விசாரணையில் களமிறங்கிய சர்வதேச புலனாய்வாளர்கள். மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவுக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. நாட்டில் மில்லியன் கணக்கான குரங்குகள் வெளியானது விலங்கு கணக்கெடுப்பு அறிக்கை. கொட்டி தீர்க்கும் கனமழை, பிரதான வீதியின் ஒரு பகுதி தாளிறக்கம். நிச்சயம் நடக்கும், அடித்து கூறும் டொனால்ட் ட்ரம்ப், துவம்சமாக போக்கும் ஈரான். கனடாவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 9 பேர், பாரிய சதி முயற்சி முறியடிப்பு. தையிட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளின் உரிமையாளர்களுக்கு நஷ்ட ஈடு அல்லது மாற்று காணிகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற வேலிகாமம் வடக்கு பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் கூறுகையில், தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர்த்து அதனை சூழ உள்ள ஏனைய காணிகளை மாவட்ட செயலரிடம் கையளிக்க பணிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலர் பிரதேச செயலர் ஊடாக காணி உரிமையாளர்களுக்கு காணிகளை கையளிப்பார். அதேவேளை தனியார் காணிகளுக்குள் விகாரை அமைக்கப்பட்டிருந்தால் அந்த காணி உரிமையாளர்களுக்கு காணியின் பெறுமதி நஷ்ட ஈடாக வழங்குவது அல்லது மாற்று காணியை வழங்குவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும். விகாரை பிரச்சனையை நீண்டு செல்ல அனுமதிக்க முடியாது. அதனை 1 மாத காலத்துக்குள் முடிக்க முடிவெடுத்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளான விமானம் குறித்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணை நடவடிக்கைகளில் சர்வதேச புலனாய்வாளர்கள் ஈடுபடுவார்கள் என்று நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். போயிங் 787-8 டீம் லைனர் விமானம் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட போது 242 பேரை ஏற்றி சென்றது. அமெரிக்க போக்குவரத்து துறையின் முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மேரி ஷியாவோ இந்தியா முன்னணி புலனாய்வாளராக இருக்கும் என்றும், ஆனால் மற்ற நாடுகளும் இந்த விசாரணையில் தொடர்பில் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். குறித்த விமானம் லண்டனுக்கு செல்ல இருந்ததால் பிரித்தானியா மற்றும் விமானத்தில் இருந்த பிற நாடுகளும் விசாரணையில் பங்கேற்கும் என்று அவர் கூறியுள்ளார். போயிங் மற்றும் விமானத்தில் மின்னணுவியல் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளை தயாரித்த நிறுவனங்களும் இதில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக ஷியாவோ மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக நீதிமன்றால் உத்தரவிடப்பட்ட கணக்கியல் அறிக்கைகளை இதுவரையில் சமர்ப்பிக்க தவறியது தொடர்பில் சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்காக டிசம்பர் 11ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது சம்பவம் தொடர்பாக பிணையில் விடுவிக்கப்பட்ட பேர்ச்சுவல் டிராரிஸ் நிறுவன உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையானார்கள். சந்தேக நபர்கள் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் நீதிமன்றின் முன் சாட்சியங்களை சமர்ப்பித்து இந்த வழக்கு இறுதியாக கடந்த வருடம் நவம்பர் மாதம் விசாரணைக்கு அளிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினர். அன்றைய தினம் இந்த சந்தேக நபர்களின் நிறுவனங்கள் தொடர்பான கணக்கியல் அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதிலும் அந்த அறிக்கைகள் இன்று வரை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினர். அதுடன் வழக்கு தொடர்வாதிகளுக்கு விருப்பமில்லை என்றால் இந்த வழக்கு தொடர்பாக தீர்மானம் ஒன்றை எடுக்குமாறு நீதவானிடம் கோரியுள்ளார். இந்த குற்றம் தொடர்பாக சட்டமா அதிபர் ஏற்கனவே தனது கட்சிக்காரர்களுக்கு எதிராக 3 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினர். முந்தைய நீதிமன்றம் தொடர்புடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்க பிறப்பித்த உத்தரவு குறித்து இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவிடமிருந்து இந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு தலைமை நீதிவான் அடுத்த திகதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கி சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் காணி தொடர்பில் பிரகடனப்படுத்தப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை இடைநிறுத்தும்படி உத்தரவிடவும் செல்லுபடியற்றதாக அறிவிக்கவும் கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் வழக்கு ஒன்றை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் மனுதாரராக தாக்கல் செய்துள்ளார்.
காணி ஆணையாளர் நாயகம், காணி உறுத்து நிர்ணய ஆணையாளர், காணி அமைச்சின் செயலாளர், காணி அமைச்சர், வடக்கு மாகாண காணி ஆணையாளர் மற்றும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களின் செயலாளர்கள் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் இந்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கில் எதிர் மனுதாரர்களாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். மேற்படி காணிகளை சுவீகரிப்பது தொடர்பான அரசின் வர்த்தமானி அறிவித்தல் கடந்த மார்ச் 28 வெளியிடப்பட்டது. இது தொடர்பில் மக்களின் கடும் எதிர்ப்பு வெளியானமையினால் அடுத்து இந்த வர்த்தமானியை கைவாங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காணி அமைச்சு கடந்த 27 செய்திக்குறிப்பு ஒன்றின் மூலம் தகவல் வெளியிட்டிருந்தது. எனினும் இதுவரை அந்த வர்த்தமானியை கைவாங்குவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மனிதர் சுமந்திரன் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன், சட்டத்தரணிகளான விரையன், சூர்யா போன்றோர் முன்னிலையாகி வாதிடுவர் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த மார்ச் 15 அன்று நடாத்தப்பட்ட தேசிய விலங்கு கணக்கெடுப்பின் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இது விவசாய அமைச்சினால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் நடாத்தப்பட்ட கணக்கெடுப்பில் பின்வரும் காட்டு விலங்குகளின் எண்ணிக்கை காட்டப்பட்டுள்ளது. தேசிய விலங்கு கணக்கெடுப்பு கடந்த மார்ச் 15 காலை 8 மணிக்கு ஆரம்பித்து 8:05 நிறைவடைந்தது. அதன்படி காலை 8 மணி முதல் 8:05 மணி வரை ஒருவர் தனது தோட்டம், சாகுபடி நிலம், புனித இடங்கள் மற்றும் பிற பொது இடங்களை 5 நிமிடங்கள் கண்காணித்தது. அந்த நேரத்தில் வளாகத்தில் இருக்கும் குரங்குகள், அணில்கள், மர அணில்கள் மற்றும் மயில்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து கணக்கெடுப்பு தாளில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அன்றைய தினம் கணக்கெடுக்கப்பட்ட தரவுகள் இன்று வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வது குறித்து அமைச்சரவை அமைச்சர்களின் கருத்தினை அறியுமாறு சட்டமா அதிபர் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு அறிவித்துள்ளார். வடமாகாணத்தில் காணிகளை அரசுக்கு பெற்றுக் கொள்வதற்காக வெளியிடப்பட்ட 2430 இலக்க வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்யும் தீர்மானம் அமைச்சரவை அளவில் ஏற்கப்பட்டுள்ள நிலையிலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை தடுக்க இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாஷிங்டனில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், இது உடனடியாக நடைபெறும் என்று சொல்ல முடியாது, ஆனால் அந்த வாய்ப்பு இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வாஷிங்டனுடன் நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளில் மேலும் விட்டுக் கொடுப்புகளுக்கு தெஹ்ரான் ஒப்புக்கொண்டால் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த நிலையில் ஈரான் அணு ஆயுத திட்டத்தை தடுக்க இஸ்ரேல் முன்கூட்டியே நடவடிக்கைகளை பரிசீலித்து வருவதாக வெளியான செய்திகளை தொடர்ந்தும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது என்ற நிபந்தனையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தாக்குதல் வழிமுறைக்கு பதிலாக இரு நாடுகளும் ஒப்பந்தம் ஒன்றை எட்ட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் தனது மத்திய கிழக்கு தூதுவர் ஸ்டேவ் விட்காஃப் தற்போது சமாதான பேச்சுவார்த்தையை ஒழுங்கமைக்க பணியாற்றி வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஒரு நல்ல ஒப்பந்தத்திற்கான வாய்ப்பு இருந்தால் நான் இஸ்ரேல் தாக்குதல் நடாத்த வேண்டாம் என்பதை விரும்புவேன், ஏனெனில் அது ஒப்பந்தத்தை சீர்குலைக்கக்கூடும் என அவர் கூறியுள்ளார். மலையக பகுதிகளில் தொடர்ந்தும் பெய்து வரும் கனமழை காரணமாக வட்டவளை அகரகந்த பிரதான வீதியின் ஒரு பகுதி சரிந்து விழுந்துள்ளதாக வட்டவளை காவல் நிலைய பொறுப்பதிகாரி சந்தனகமகே தெரிவித்துள்ளார். லானக் தோட்டத்திற்கு செல்லும் வீதிக்கு அருகில் இந்த சரிவு ஏற்பட்டதாகவும் அந்த வீதியில் கனரக வாகன போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மிகப்பெரிய சதி செயல் முறியடிக்கப்பட்டுள்ளது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனடாவில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக காவல்துறையினர் நடாத்திய சோதனையில் கனடாவில் குடியேறிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 7 பேர் உட்பட மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 47.9 மில்லியன் டாலர் மதிப்புள்ள 479 கிலோ கொக்கையின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் இந்த கும்பல் அமெரிக்காவில் இருந்து கனடாவிற்கு பார ஊர்திகளில் போதைப்பொருள் கடத்துவது அம்பலமானது. துப்பாக்கிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக இந்த கும்பல் மீது கனடா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.